بسم الله الرحمن الرحيم. இந்த மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டுல பெரிய மருத்துவம் பேசிட்டு இருக்காங்க. மருத்துவமனை என்ன மருத்துவமனை? அப்போலோ, சில பேரு எய்ம்ஸ். எய்ம்ஸ் இதுக்கு முன்னாடி எய்ம்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவு சுத்தமா அழகா நறுமணத்தோடு அது மாதிரி பேஷண்ட்களை ரொம்ப அற்புதமாக கட்டணம் இல்லாமல் 10 பைசா இங்க கிடையாது. எனக்கு தெரியும் 2-3 பேர் பைபாஸ் வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரமலான் மாதத்துல கூட ஒருத்தவங்க அட்டாக் வந்து அவங்கள ஆஸ்பத்திரியில சேர்த்து ஏறக்குறைய 15 லட்சம் ரூபாய்க்கு செலவாயிருக்கு. ஊர்ல இருந்தா இங்க வந்து அந்த செலவெல்லாம் இல்ல, நல்லா பண்றாங்க. அதுக்காக நம்ம எல்லாம் செல்வ சுகத்தை துவா செஞ்சு போனோம். அந்த ஹாஸ்பிட்டல் தான் இந்த கட்டிடத்திற்கு பின்னால் தான் நேற்று நைட்டு வந்தவன் மஸ்ஜித் ராஜிஹின்ற பள்ளிவாசல். இந்த கட்டிடத்துக்கு பின்னாடி தான் அந்த பள்ளிவாசல் இருக்கு. அதை நம்ம வந்து பார்த்துட்டோம். நம்ம 42,000 பேர் தொழக்கூடிய பிரம்மாண்டமான பள்ளிவாசல், 42,000 பேர் ஏத்திகாஃப் இருப்பதற்கான சகல வசதிகளும் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் தான் இந்த பள்ளிவாசல். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வணிக வளாகங்களும் இந்த பள்ளிவாசலுடைய வருமானத்திற்காக கட்டப்பட்டு ஒரு தனியார் கட்டி கொடுத்திருக்கிறாங்க. சரியா? முகமது சுலைமான் ராஜிஹின்னு சொல்லி அர்ராஜிஹி பேங்குடைய உரிமையாளர். அவங்க மர்ஹூம் ஆயிட்டாங்க. அல்லாஹ் மஃபிர்ல ஒரு துவா செஞ்சுக்குவோம். மிகப்பெரிய சதக்கத்துல் ஜாரியா அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க பேரில் நிறைய போய்கிட்டு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுக்கு எல்லாம் அருள் செய்யணும். அல்லாஹ் அவங்க பாவத்தை மன்னிக்கணும் துவா செஞ்சுக்குவோம். இது போல அவங்க இடத்தை வாங்கி இந்த கட்டடங்களை கட்டி கொடுத்து இந்த பள்ளிவாசல் வருவாய்க்காக ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. விஷயத்துக்கு வரலாம். ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் அது குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட வணக்கங்கள், அதுதான் ஹஜ். ஹஜ்ஜின்றது குறிப்பிட்ட நாட்கள் குறிப்பிட்ட இடங்களில் தங்கும் வணக்கமாகும். நம்ம இஷ்டத்துக்கு ஹஜ் செய்ய முடியாது. நம்ம இஷ்ட நேரத்திற்கும் நம்ம இஷ்ட இடத்திலையும் ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்ற முடியாது. அந்த அடிப்படையில் குறிப்பிட்ட நாட்கள் என்பது துல்ஹஜ் பிறை. இப்ப தெரியுதா? துல்ஹஜ் பிறை இப்ப புரியுதா? துல்ஹஜ் மாசத்துல தான் ஹஜ் அமல் செய்ய முடியும். துல்ஹஜ் பிறை 8 முதல் 8, 9, 10, 11, 12 8 முதல் 12 வரைக்கும் 5 நாட்கள் தான் ஹஜ்ஜுடைய கடமையாகும். நல்லா பதிவு பண்ணிக்கங்க மனசுல. குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட இடங்களில் தங்குவது ஹஜ் ஆகும். குறிப்பிட்ட நாட்கள் என்பது எந்த நாள் சொல்லுங்க, சொல்லுங்களேன். துல்ஹஜ் 8, 9, 10, 11, 12. ஏன் நான் வரிசையா சொல்றேன் அப்படின்னா 8 முதல் 12 வரைக்கும் நான் அப்படி சொல்லி போற போக்குல சொல்லிட்டு போற ஆள் இல்ல. ஒண்ணுன்னா தனித்தனியா நான் சொல்றேன். அதை நல்லா மனசுல பதிவு வச்சுக்கணும். சரி, துல்ஹஜ் பிறை 8 இருக்குல்ல, அதுல இருந்து ஒவ்வொரு நாளும் என்னென்ன அமல்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப பொசுக்குன்னு இருக்கும். இவ்வளவுதானே ஹஜ்ஜுடைய அமல் சொல்லிடுவீங்க. துல்ஹஜ் பிறை 8 இருக்குல்ல, அந்த நாளுக்கு பெயர் யௌமு தர்வியா. யௌமு தர்வியா. நான் எத்தனாவது பிறைக்கு? துல்ஹஜ் 8. அந்த நாளுக்கு பெயர் யௌமு தர்வியா. அந்த யௌமு தர்வியா அன்று மினா என்ற இடத்தில் தங்குவதாகும். இப்ப அந்த இடத்துக்குலாம் போறோம் நம்ம. அப்ப மினா என்ற இடத்தில் தங்குவதாகும். இப்ப சொன்ன குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட இடங்களில் தங்குவது. பிறை 8 யௌமு தர்வியா அன்று எங்கே தங்கணும்? மினாவில் தங்க வேண்டும். அந்த மினாவில் தங்கும் பொழுது என்னென்ன அமல்கள் எல்லாம் கூடுதலாக செய்யணும் பார்த்தா, கூடுதலாக எந்த அமலும் இல்லை. கூடுதலாக எந்த அமலும் இல்ல. மினாவில் தங்குறது தான் வணக்கம், அவ்வளவுதான். அப்ப அங்கிருந்து என்ன செய்யணும்? ஒண்ணும் செய்ய வேணாம். நேரம் வந்தா 5 நேரம் தொழுதுக்குறோம், பசிச்சா சாப்பிட்டுக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு அந்த நேரத்தை வீணடிக்காம சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், தஸ்பீஹ், இறை தியானங்களில் நம்முடைய நேரங்களை அதிகம் செலுத்தி திருக்குர்ஆன் ஓதுதல், துஆக்கள் செய்தல், ஸலவாத் ஓதுதல், இஸ்திக்ஃபார் செய்தல், இவைகளில் மட்டும் நேரத்தை கழிக்க வேண்டும். ஒண்ணுமே முடியல, அல்லான்னு என்ன செஞ்சிடணும்? அவ்வளவுதான். இதான் மீனா. 8 அன்னைக்கு முடிஞ்சு போச்சு கதை. வேற எந்த கஷ்டமும் இல்லை. நிறைய பேரு ஹஜ்ஜிக்கு வந்தோன்னு பெரிய தலையில தூக்கி சமைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. மினால போய் தங்க போறோம், அவ்வளவுதான். பிற 8 யௌமு தர்வியான்று முடிஞ்சு போச்சு. 8 முடிஞ்சா சரி. இப்ப 8 அன்னைக்கு நம்ம ஒரு முறை சும்மா வரக்கூடாது. அத முதல்ல சொல்லிருக்கணும். இப்ப நான் சொல்றேன், அதை சேர்த்து. பிறை 7 பின்னேரம். பிறை 7 பின்னேரம் என்ன பிறக்கும்? மகரிப் நேரத்துல 8 பிறை பிறக்கும். 8 பிறை பிறந்த உடனே ஆண்கள் இஹ்ராம் அணிந்து பெண்கள் இஹ்ராமுக்குள் வந்து
2 வார்த்தைக்கு அர்த்தம் புரியுதா? ஆண்கள் இஹ்ராம் அணிஞ்சிடுறோம், பெண்கள் இஹ்ராமுக்குள் வந்துன்னா அவங்களுக்கு இருக்கிற யூஸ்வல் ட்ரெஸ் தான் அவங்களுக்கு என்ன ஆகும், இஹ்ராம் ஆகும். அவங்க இஹ்ராமுக்குள் 2 பேருமே வந்துடணும். தன் இருப்பிடத்திலேயே எங்க இருக்கிறோமோ அங்கே. அதுக்காக வந்து கர்னல் மனாசில் போறதோ அல்லது வேற ஒரு மீகாத்துகளை தேடி போறதோ இந்த ஆயிஷா பள்ளி போறதெல்லாம் கிடையாது. ஹஜ்ஜில தன் இருப்பிடமே அவர்களுக்கு மீகாத். புரியுதா இல்லையா? தன் இருப்பிடத்திலேயே இஹ்ராமுக்குள் வந்து லப்பைக ஹஜ்ஜன். எத்தனை வார்த்தை? 2 வார்த்தை. இன்னொரு ரிவாயத்துல அல்லாஹும்ம லப்பைக ஹஜ்ஜன், 3 வார்த்தை தான். அவ்வளவு லட்சங்கள் செலவு பண்ணி பிறை 8 அன்னைக்கு இஹ்ராமுக்குள் வந்து இதை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கிறோம் நம்ம. என்ன வார்த்தை? அல்லாஹும்ம லப்பைக ஹஜ்ஜன் அல்லது லப்பைக ஹஜ்ஜன், அவ்வளவுதான். இது ஹஜ்ஜுடைய நியத்தாகும். அந்த நியத்து செய்துவிட்டு அந்த நியத் செய்ததிலிருந்து தல்பியா ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். தல்பியா ஓதிக்கொண்டிருக்கணும். பிறை 9 அரஃபாவுடைய நாள் முடிகிற வரைக்கும் தல்பியா. அரஃபா நாள் வந்துச்சுன்னா பிறை 9 ஆச்சுல, அதுல அதிகமாக தக்பீர்களை அதிகப்படுத்த வேண்டும். கஷ்டமா அது? தல்பியா எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்க போது தல்பியா ஓதிட்டு இருக்க போறோம். இப்ப பிறை 8க்கு இஹ்ராம் அணிந்தவர்களாக யௌமு தர்வியா அன்று மினாவுக்கு வந்து விட வேண்டும். மினாவுக்கு வரக்கூடிய நேரம் என்னவா இருக்கணும்னு சொன்னா, பிறை 8 அன்று காலை ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகோ அல்லது பிறை 8 பிறந்த அந்த இரவிலேயே நம்மளாம் பிரைவேட்ல வரக்கூடியவங்களை இரவு நேரத்துல நம்ம அழைச்சிட்டு வந்துருவோம் மினாவுக்கு. அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், கூட்டம் இல்லாம இருக்கும்னு சொல்லி பிரைவேட்ல வர்றவங்களுக்கு அப்படிப்பட்ட நிறைய சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். நம்ம குழுவாக அப்படிதான் நம்ம அழைச்சிட்டு வருவோம். பிறை 8 அன்று இரவிலேயே மினாவுக்கு வந்துடுறோம். மினாவில் வந்து முதல் நாள் 8 அன்று 5 நேர தொழுகை அங்கே இருக்குது. இதுல பாருங்க, ஹஜ் செய்யறவங்களுக்கு கஷ்டம்னு சொல்லி புதுசா ஹஜ் செய்ய ஆசைப்படுறவங்க ஆசையெல்லாம் வந்து இவ்வளவு தூரமா இவ்வளவு கஷ்டமான அப்படிலாம் கிடையாதுன்றத ஆணையிட்டு அல்லாஹ் ஆணையிட்டு சொல்கிறேன். என்ன சலுகை இருக்குன்னா, 4 நேர தொழுகையை 2 ரக்காத்தா தொழுதா போதும். 4 நேர தொழுகையை 2 ரக்காத்தா தொழுதா போதும். பட் ஷரத் என்னன்னா, அந்தந்த நேரத்தில் தொழுக வேண்டும். இப்ப நம்ம ஜித்தாலன் வர்றப்ப ஜம்மு கசர் லகர் அசர் தொழுகை சேர்த்து சுருக்கி தொழுதோம், அது பிரயாணத்தில் உள்ளது. ஆனா ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறப்போ மினாவில் அந்தந்த நேரத்துல அந்தந்த தொழுகையை தொழுகணும். வித்தியாசம் என்ன? 4 நேர தொழுகையை 4 ரக்காத் தொழுகையை 2 ரக்காத்தா தொழுகணும். இந்த வலது பக்கம் இருக்கிற பில்டிங் பாத்தீங்களா, ஜாமியா உம்முல் குரா, ஜாமியா உம்முல் குரா யூனிவர்சிட்டி. பாருங்க என்ன அழகா கட்டி வச்சிருக்காங்க பாருங்க, உம்முல் குரா யூனிவர்சிட்டி. உம்முல் குரா அப்படின்னா என்ன? கிராமங்களின் தாய். அந்த பேரை பழச மறக்காம இருந்திருக்காங்க பாருங்க. அந்த காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்து இந்த இடம் வந்து ஒரு கிராமங்களின் பெரிய கிராமமா, கிராமங்களின் தாயா இருந்துச்சு, பெரிய கிராமமா இருந்துச்சு. இன்னைக்கு உலகமே வந்து போயிட்டு இருக்கிற இடம். அந்த பேரை மறக்காம வச்சுட்டான் பாருங்க, ஜாமியா. அது பேரு யூனிவர்சிட்டிக்கு அந்த பேர் வச்சுட்டாங்க, ஜாமியா உம்முல் குரா. இன்னும் விஸ்தீர்ணப்படுத்திக் கொண்டு இருக்குது. இங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தனியா கட்டிட்டு இருக்கிறான். அது வேற ஒரு பகுதியில இங்க கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து உதவி செய்யுது. எல்லாமே நல்ல எந்த சிரமம் இல்லாம வெளிநாட்டுல இருந்து வெளியூர்கள்ல தான் வந்து நிறைய இங்க கத்துக்கிறாங்க. அவங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமே வந்து கொள்கை சரியாக இருந்தால், தௌஹீத் எனும் ஓரிரை கொள்கை உறுதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே அந்த வாய்ப்புகள் இங்க கொடுக்குறாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு இன்டர்வியூல கேட்டிருக்கிறாங்க. அந்த இன்டர்வியூ வந்து நிறைய ஸ்கூல்ல வச்சிருக்கிறாங்க. அந்த இன்டர்வியூல பல கேள்விகள்ல, நீ ரோட்ல போகும் பொழுது, அதை ஒரு பள்ளிக்கூடத்துல அந்த இன்டர்வியூல வச்சிருக்கிறாங்க, நீ ரோட்ல போயிட்டு இருக்கிற, கீழே ஒரு தாயத்து கிடக்குது, அதை என்ன செய்வ அப்படின்னு கேட்கிறப்போ, பத்திரமா எடுத்து பத்திரப்படுத்தி வைப்பேன்னு சொன்னா அவங்களுக்கு என்ட்ரன்ஸ்ல அலௌடு இல்ல, துரத்திடுவாங்க வெளியே. புரியுதா? அசுரவார்த்தை புரியுதா? தாயத்தை பத்திரப்படுத்தினா என்ன ஆகும்? வேலை வாய்ப்பு பிடிச்சு, இந்த நாட்டுல சட்டம் அது, இந்த நாட்டு சட்டம் இல்ல, இஸ்லாமிய சட்டமே அதுதான். சோ கொள்கை சரியா இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு வந்து அங்க என்ட்ரன்ஸ்ல கொடுக்குறான். அதான் ஜாமியா உம்முல் குரா. ஹைர் 8 அன்னைக்கு முடிஞ்சிருது. 4 ரக்காத் தொழுகையை 2 ரக்காத்தாக தொழுகிறோம். இப்ப நம்ம அரஃபா பெருவெளிக்கு உள்ள என்ட்ராக போறோம். ரைட் சைடு போர்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும், பிதாயத்து அரஃபாத். பிதாயத்துன்னு என்னது? பிதாயத்துல ஸ்டார்ட்ஸ். அரபி வார்த்தையில கத்துங்க கொஞ்சம். பிதாயத்துல என்னது? நிகாயத்துனாக்கா எண்டு, முடிவு. பாருங்க, இப்ப பார்வைக்கு ட்ரெயின் கூட வந்து பாருங்க ரைட் சைட்ல. இந்த ட்ரெயின் வந்து இப்ப இது ட்ரெயின் பாக்குறதுதான், மக்கள் அதுல போகல வரல. ஹஜ்ஜுடைய நாட்கள் 5 நாட்கள் மட்டும்தான் அது இயங்கும். அது அப்பப்ப இன்ஜின்ல இருந்து
சரி பார்த்து வைக்கணும். அப்பதான் என்ன செய்யும், ஓடும். ஒண்ணு ஓடாம வச்சிருந்தாக்கா அந்த நேரத்துக்கு சிரமமாயிருந்து ஓட்டு பாக்குறாங்க. அப்ப துல்ஹஜ் பிறை 8 அன்று யோமு தருவியா அன்று மினாவில் தங்க வேண்டும். 4 ரக்காத்தும் 2 ரக்காத்தா தொழுகணும். முடிஞ்சிச்சா? அன்றைக்கு மகளிர் எத்தனை நாள் பிறப்பு இருக்குது? பிறை 9. அந்த பிறை 9 துல்ஹஜ்ஜுக்கு பெயர் யோமு அரஃபா. பண்ணிட்டு பாருங்க, அரஃபாக்கு அரஃபாவுடைய நாள். அரஃபாவுடைய நாள் இது பூராமே அரஃபாவுடைய மைதானம், எல்லாமே அரஃபா மைதானம். இந்த இது பூரா பஸ் பார்க்கிங், இந்த வலது பக்கம் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்கு. ஏறக்குறைய 25 லட்சம் பேர் இங்க செல்லக்கூடிய இடம். இது பூரா பஸ் பார்க்கிங். சரியா? அதை சுற்றி இருக்கக்கூடிய பூரா அரஃபாவுடைய கூடாரங்கள் இருக்கும் இடம். நம்ம போற இடத்துல ஒரு ஆறு ஒண்ணு ஓடும். அந்த ஆறு ஊர்னா சொல்லுவாங்க, வாதி ஊர்னா. அந்த ஆறு அரஃபாவில சேராது, அது ஹதீஸ்ல வருது. சோ யோமு அரஃபான்றது பிறை எத்தனை? 9. அந்த பிறை 9 அன்று அரஃபாவுடைய நாளில் அரஃபாவுடைய நேரம் என்னவென்றால் நுகர் நேரத்திலிருந்து மக்ரிப் நேரம் வரைக்கும், நுகர் நேரத்திலிருந்து மக்ரிப் நேரம் வரைக்கும் அரஃபாவுடைய நாளும் நேரமும் ஆகும். அந்த நாளுக்கும் அந்த நேரத்திற்கும் உள்ள மதிப்பு மகத்துவம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சூரியன் உதிக்கும் நாட்களிலேயே. சூரியன் என்னைக்கெல்லாம் உதிக்கும்? எத்தனை நாள் உதிக்கும் சூரியன்? 360 நாளும் சூரியன் உதிக்கும். சூரியன் உதிக்கும் நாட்களிலேயே மிகச்சிறந்த நாள் என்பது அரஃபாவுடைய நாளாகும். அந்த நாளில் நிறைய மக்கள் தங்கள் சொர்க்கத்திற்காக தங்கள் முயற்சிகளை மேற்கொள்வாங்க. நரகத்தை விட்டு நல்லா பாதுகாக்கின்றார் என்ற அந்த நபிமொழிகள் எல்லாம் இங்க நமக்கு சாட்சியாக இருக்குது. சோ அரஃபாவுடைய நாள் என்பது துல்ஹஜ் பிறை எத்தனை? 9. எப்ப இருந்து போரைக்கும்? லுஹர் நேரத்திலிருந்து மக்ரிப் நேரம் வரைக்கும் தான். அப்ப என்ன செய்யணும்? இங்க இன்னும் அரஃபாவுக்கு அந்த மினாவில் தங்காவிட்டால் கூட ஹஜ்ஜு கூடும். மினாவில் தங்காவிட்டால் கூட ஹஜ்ஜு கூடும். சும்மா கூடாது, ஒரு ஆடு பலி கொடுக்கணும். மினாவில் தங்குறது அவசியம். ஆனா தங்குறதுக்கு வாய்ப்பு வசதி இல்ல, முன்பின்னாக ஆயிடுச்சுன்னா என்ன செய்ய, ஒரு ஆட்டை கொடுத்தா முடிஞ்சு போச்சு. ஆனால் யோமு அரஃபா துல்ஹஜ் பிறை 9 அன்று அரஃபாவில் தங்காவிட்டால் ஹஜ்ஜு கூடாது. ஹஜ்ஜுக்காக தானே வந்திருக்கிறாங்க, அந்த நாளில் கண்டிப்பாக இருக்கணும். இந்த வலது இடது இரு நெருங்கிலும் சிவப்பு கலர் ரோடு இருக்கு பாத்தீங்களா, ரெட் கலர் தெரியுதா? இப்ப தெரியுதா? இது பாதசாரிகள் அரஃபாவிலிருந்து சுமார் 19 கிலோமீட்டர் நடைபயணமாக செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு. இந்த நடைபயணமாக போகக்கூடிய ரொம்ப ஆரோக்கியமாக, ரொம்ப சிறப்பாக, எந்த சிரமம் இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கு வழியில எல்லா வகையான வசதிகளும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதான் அந்த சிகப்பு அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது. அப்ப துல்ஹஜ் பிறை 9 யோமு அரஃபா நாள் அன்று லுஹர் நேரத்திலிருந்து மக்ரிப் நேரம் வரைக்கும் என்ன செய்யுது? மக்ரிப் நேரம் வரைக்கும் அங்கே தங்கணும். அந்த தங்கும் பொழுது வணக்கத்தில் சில வித்தியாசங்கள் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறவங்களுக்கு. அது கூட வித்தியாசம்னா சலுகை தான். ஒரு அதானில் 2 இகாமத். லுஹர் நேரம் வந்தாலும் ஒரு அதான் சொல்லணும். முதலில் இகாமத்து சொல்லி லுஹர் தொகை 2 ரக்காத்தும், உடனடியாக அடுத்த இகாமத்தை சொல்லி அசர் தொகை 2 ரக்காத்தும். இதோ வலது பக்கம் பள்ளிவாசல் இருக்கு பாருங்க, இதுதான் அரஃபா பள்ளிவாசல். இங்கே அந்த தொழுகை நடக்கும். நம்ம கூடாரங்களிலேயே அந்த தொழுகை நடக்கும். புரியுதா? இந்த பள்ளிவாசலுக்கு மஸ்ஜித் நமீரா, மஸ்ஜித் நமீரா பள்ளிவாசல் சொல்லுவாங்க, அரஃபா பள்ளிவாசல். இது துல்ஹஜ் பிறை 9 அன்று லுஹர் நேரத்திலிருந்து மக்ரிப் நேரம் வரைக்கும் திறக்கப்பட்டிருக்கும். மக்ரிப் நேரத்தை இந்த பள்ளிவாசல் அடைச்சிருவாங்க. புரியுதா? அரஃபா பள்ளிவாசல். மஸ்ஜித் பேருங்க மஸ்ஜித் நமீரா. பெண் பிள்ளைகள் பிறந்தால் அந்த பேரை வச்சுக்கோங்க. நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எல்லாத்துக்கும் செய்வோம். குறிப்பாக யார் எதிர்பார்க்கிறோம் அல்லாஹ் கொடுக்கட்டும். ஏன்னா நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா பேரம்பேத்தி எடுத்துக்கும் பிள்ளை பக்கிறதுன்னு கேட்பாங்க. அப்படிலாம் இல்ல, நமக்கு எப்பவுமே அல்லாஹ் வாய்ப்பு கொடுக்குறான், பயன்படுத்திக்க. என்ன ஹாஜிகளே? லுஹர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும், லுஹர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் இங்கே தங்குது. பூரா அரஃபா டென்ட் போடுற இடம் தான். ரைட் அண்ட் லெப்ட் பாத்தீங்கன்னா தெரியும். இருமருங்கிலும் டெம்பரரி டென்ட் போட்டிருப்பாங்க. அந்த டென்ட் ஒரு நாளைக்கு தான் இருக்கும். அந்த ஒரு நாள் கழிச்சு அந்த டென்ட்டை கழட்டிடுவாங்க.
இந்த மரங்கள்லாம் வந்து சில பேர் ஒரு பொய்யான ஒரு இதுகளை சொல்லுவாங்க, இந்திரா காந்தி வாங்கி கொடுத்தாங்கன்னு. அப்படிலாம் கிடையாது. இந்த மக்கள் வந்து இந்த பக்கம் வந்து அந்த பசுமையான செடி கொடிகளை வந்து அங்கங்கே வாங்கி வச்சிருக்கிறாங்க. அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. அது இருந்தாலும் இல்லாட்டியும் இல்லை. ஆனா இந்த மரங்கள் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அந்த அரஃபா நாள்ல தான் இந்த மரத்தின் அருமைகள் தெரியும். இந்த மரத்தை கவர் பண்ணி தான் 4 மரங்கள் கொண்டது ஒரு கூடாரம். தொடரும் இன்ஷா அல்லாஹ்.